வந்துருச்சு. யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுறேன். மெயில் ஐடி mithran@xyz.com. சேவ் அண்ட் கண்டினியூ. 8080ல ரன். ஸ்டார்ட் யூசிங் ஜென்கின்ஸ். நான் இந்த ஜென்கின்ஸ் ஸ்டெப்ஸ்லேயே கூட நான் என்ன பண்ணிடுறேன், செட்டப் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்க ஜென்கின்ஸ் கிரியேட் பண்ணும்போதே இந்த டேட்டாவை முடிச்சிருவீங்க, அந்த ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ எனக்கு ஜென்கின்ஸ் கன்சோல் வந்துருச்சு. இதுல நான் கிரியேட் பண்ண போறது ஒரு நியூ ஐட்டம். இந்த நியூ ஐட்டம்ல நார்மலா உங்களுக்கு ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் மட்டும்தான் ஆப்ஷன்ல காமிக்குமே. நான் பிளகின்ஸ், இந்த சஜஸ்டட் பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணனால தான் மல்டி பிரான்ச் பைப்லைன், ஃபோல்டர் பேஸ்டு, மல்டி கான்ஃபிகரேஷன் பேஸ்டு, ஆர்கனைசேஷன் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு. இப்போ நான் மேவன்ற பிளகின் இன்ஸ்டால் பண்ணா இங்க ஒரு மேவன் ஒரு ஆப்ஷனும் வரும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பில்ட் பண்ண போறீங்களான்னு. நான் இதுல செலக்ட் பண்ண போறது பைப்லைன். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பைப்லைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டு இல்லை நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு இதே மாதிரி ரேண்டமா நான் என்ன பண்றேன், சாட்டர்டே ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கேன். இல்லை நீங்க டிஃப்ரெண்ட் பேர் கூட வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன்னா ஏதோ ஒரு நேம் சாட்ன்ற மேல வீக்கெண்ட் அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ டிஃபரன்ஸ் தெரியட்டும்னு சொல்லிட்டு, ஏன்னா கிட்டப்பும் அதே பேரா இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிட போறீங்கன்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுக்கிறேன். டபிள்யூ கேபிட்டலா கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க. நான் கூட எல்லாமே ஸ்மாலே வச்சுக்கிறேன். ஓகே, பிஆர்ஓஜே, ஓகே, டன். எனக்கு ஒரு ஜாப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல எல்லா செட்டிங்ஸும் அப்படியே ஆசிட்ஸ் விட்டுட்டு கீழே வந்தீங்கன்னா பைப்லைன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட பைப்லைனோட ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா ட்ரை சாம்பிள் பைப்லைன் ஒன்று இருக்கும். இதுல நான் ஹலோ வேர்ல்டுன்னு சும்மா ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுதான் நம்மளோட பைப்லைன் சின்டாக்ஸ். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு நான் ஜென்கின்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஒரு பைப்லைன் சின்டாக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இந்த டைரக்டரி ஓப்பன் பண்ணனா டிக்ளரேட்டிவ் பைப்லைனோட சின்டாக்ஸ் இப்படி தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் பைப்லைன் வரும், ஏஜென்ட் வரும், ஸ்டேஜஸ், ஸ்டேஜ், ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வரும். இதுல மூணு ஸ்டேஜ் இருக்கு. பில்டு, டெஸ்ட், டிப்ளாயின் 3 இருக்கு. ஆனா இப்ப இங்க என்னோட கோட்ல பாத்தீங்கன்னா என்னோட ஜென்கின்ஸோட ப்ராஜெக்ட் கான்ஃபிக்ல ஒரே ஒரு ஸ்டேஜ் தான். ஸ்டேஜ் ஹலோ, ஸ்டெப்ல எக்கோ ஹலோ வேர்ல்டு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க ஹலோ வேர்ல்டு வீக்கெண்ட் ப்ராஜெக்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் நான் இங்க கொடுத்துறேன். அண்ட் இங்க ஹலோன்றதே கூட இருக்கட்டும். இதுல இந்த ஏஜென்ட் எனின்னு இருக்கு. யாருக்குன்னா இந்த ஏஜென்ட் எனினா என்னன்னு மீனிங் தெரியுமா? மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் இருக்குல, எனி ஸ்லேவ். சூப்பர். சோ ஸ்லேவ் மட்டும் இல்ல, மாஸ்டரையும் சேர்த்து தான். எனி மீனிங் அவைலபிள் இந்த ஜாப் அவைலபிள் ஸ்லேவ் மெஷின் கேன் ரன் தி ஜாப். எஸ், அவைலபிள் ஸ்லேவ்னு சொல்லாம எனி மெஷின்னே சொல்லுங்க. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட ஸ்லேவே கிடையாது. அப்ப இந்த ஜாப் ரன் ஆகுறதே எனினா மாஸ்டர்ல தான் ரன்னே ஆகுது. அப்ப எனி மெஷின் எதர் இட் கேன் பி மாஸ்டர் ஆர் எனி அவைலபிள் ஸ்லேவ். எங்க இடம் இருக்கோ அங்க எனக்கு இந்த ஜாபை ரன் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். உங்களுடைய எல்லா ஸ்டேஜஸும் அதே மிஷின்ல தான் ரன் ஆக போகுது. அப்ப இது எல்லாமே மேல டாப்லயே நான் கொடுத்துட்டேன் எனி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சும்மா ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்காக தான் ரன் பண்றேன். சேவ் கொடுத்துட்டு பில்டு நவுன்னு கொடுப்போம். பில்டு ஸ்கெடியூல்டு ரன் ஆகுது. ஏன் அவுட்புட் வரல? ரன் ஆயிடுச்சா? ரன் ஆயிருச்சு, ஆனா அவுட்புட் வரல. அப்போ நம்ம கிட்ட ஏதோ பிளகின் மிஸ்ஸிங். ஸோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் பிளகின்ஸ். அவை இன்ஸ்டால்டு பிளகின்ஸ் ஸ்டேஜ் வியூலயும் ஸ்டேஜ் ஸ்டெப் இருக்கு, ஸ்டேஜ் வியூ இல்லை. ஓகே, அப்ப இதுக்கு முன்னாடி டிஃபால்ட் பிளகின்ல ஸ்டேஜ் வியூ பிளகின் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த பிளகின் இல்ல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், STAGE இங்க இருக்கு இன்ஸ்டால். அந்த கேப் நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்க நான் போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிரியேட் அ ஜென்கின்ஸ் ஜாப்ல கிரியேட் அ பைப்லைன் ஜாப். அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா யூஸ் சாம்பிள் ஹலோ வேர்ல்ட். அது தேவையில்லை, அந்த ஸ்டெப் நான் சொல்லி கொடுத்து தான் யூஸ் பண்றேன்.
அதனால ஸ்கிப்பே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும். நான் என்ன பண்ண போறேன்னா இன்ஸ்டால் ஸ்டேஜ் STAGE view plugin from manage Jenkins available plugins. ஸோ அகைன் நான் வந்து காமிச்சிடுறேங்க. மேனேஜ் ஜென்கின்ஸ் போயிருங்க. அதுல பிளகின்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதுல அவைலபிள் பிளகின்ஸ். அப்ப நான் இங்க பிளகின்ஸ் எடுத்தேன். அவைலபிள் பிளகின்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் வியூ பிளகின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. எதுக்காக இந்த ஸ்டேஜ் வியூ பிளகின்னா இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு அவுட்புட் ஒரு மாதிரி காமிக்கும். நம்ம என்னென்ன ஸ்டேஜஸ் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இங்க காமிக்கிறதுக்காக தான் ஸ்டேஜ் வியூ பிளகின். நான் இதுலயே நான் போய் கான்ஃபிகர்னு கொடுத்து சும்மா நான் மல்டிபிள் ஸ்டேஜ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே காப்பி பேஸ்ட் சும்மா hello 1 இங்க hello 2 இங்க hello 3 நான் என்ன பண்ணிருக்கேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு hello 1 hello 2 hello 3 மூணு ஸ்டேஜ் வச்சிருக்கேன். அதே கண்டென்ட் தான். நான் அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணனா ஸ்டேஜ் வியூல உங்களுக்கு மூணு ஸ்டேஜஸ் பிரியும். hello 1 hello 2 hello 3 சொல்லிட்டு இப்படி அவுட்புட்ல காமிக்கும். அதுக்காக இந்த ஸ்டேஜ் வியூ பிளகின் ஒவ்வொரு அவுட்புட்டையும் நீங்க இங்கேயே பாத்துக்கலாம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்காக இந்த பிளகின் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இது ஆப்ஷனல் தான். நம்ம இப்ப என்ன பண்ணியாச்சு, ஒரு பைப்லைன் ஜாப் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட முதல் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸ் கோட GitHubல இருந்து ஜென்கின்ஸுக்கு நான் புல் பண்ணி கொண்டு வர போறேன். இதுதான் நம்ம பண்ண போற முதல் ஸ்டெப். ஸோ இப்போ நம்ம லெட் அஸ் டூ தட் ஸ்டெப். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். என்னோட கோடலையே ஏன்னா ஜென்கின்ஸ் ஃபைல்னு ஒன்று இருக்குங்க. அது இப்பதான் நான் ஓபன் பண்ணி காமிக்கப்போம். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 4 ஸ்டேஜ். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைப்லைன் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது தான். ஸோ ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான ஒரு பைப்லைனை கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த டிஃபிகல்ட்டி லெவலை எப்படி எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்றது, நீங்க என்னென்னலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணலான்றத நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல நான் சொல்றேன். இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு லீனியர் பைப்லைன் தான் நம்ம என்ன பண்ண போறோம், பில்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போறோம்னா புல் த கோட் ஃப்ரம் GitHub அப்படின்றதான் ஒரு முதல் ஸ்டேஜ். அதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் git அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி இங்க உங்களோட URL கொடுத்தா போதும். வேற எந்த கான்ஃபிகரேஷனே கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட டேஷ்போர்ட் போயிடுறேன். ப்ராஜெக்ட்ல போயிட்டு கான்ஃபிகர் என்ன பண்றேன், இது அப்படியே டெலீட். இந்த ஒரே ஒரு ஸ்டேஜை மட்டும் காப்பி இங்க பேஸ்ட். ஆனா பிராக்கெட் மிஸ் ஆகுது. இதுக்கு மேல என்னாச்சு, சின்டாக்ஸ் நான் தப்பா காப்பி பண்ணிருக்கேன். ஆமா, மொத்தமா எரேஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்க. ஸோ கர்லி பிராக்கெட் 4 ஓப்பன்ல இருக்கு. 1 2 3 and 4 4 க்ளோஸ்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. கரெக்டா எல்லாமே க்ளோஸ்ல இருக்கணும். சின்டாக்ஸ் கரெக்டா இருக்கும். ரெண்டாவது தப்பு, என்னோட URL தப்பா இருக்கு. சாட்டர்டே ப்ராஜெக்ட்ன்றது இதுதான் என்னோட GitHub-ஓட URL. அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், இந்த கோட்ல கூட இதுவே நான் வச்சிருக்கேன். சாட்டர்டே ப்ராஜெக்ட் டாட் கிட். இதுதான் எப்படி நான் ஜிப் பண்ணி உங்களுக்கு கொடுக்கவும் போறேன் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல. இது அப்படியே இருக்கட்டும். அண்ட் என்னோட ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன்லயுமே இங்க நான் என்ன பண்ணிடுறேன், இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதாங்க, இதான் என்னோட ஸ்டெப்பு. இது அப்படியே சேவ். சக்சஸ்ஃபுல்லா சேவ் பண்ணியாச்சு. நான் செக்கும் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங் கரெக்டா இருக்கா, புல் த கோட் ஃப்ரம் GitHub சாட்டர்டே ப்ராஜெக்ட், வேற எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. சேவ். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்மளோட URL கொடுத்தாச்சு. அதுக்கு கேப்ல நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட ஜென்கின்ஸ் டைரக்டரிக்கு நான் போயிடுறேன். ஜென்கின்ஸோட டைரக்டரி பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஒர்க் ஸ்பேஸ் இன்னும் கிரியேட் ஆகாது. ஏன், நம்ம என்ன ஒரு ஜாப் கூட ரன்னே பண்ணலையே. ஏதாவது ரன் பண்ணாதான் ஒர்க் ஸ்பேஸ்ன்ற டைரக்டரியே வரும். இப்போ பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரியே இல்லை. ஏன்னா நான் ஜாப் ரன் பண்ணவே இல்லை. இந்த எக்கோ கமாண்ட்லாம் ஜாப் கிடையாதுங்க. அது எதுவும் ஃபைல்லாம் கிரியேட் பண்ண போறது. ஸோ அப்போ ஆக்சுவல் ஜாப்ன்றது ஆக்சுவலா ஏதாவது ரன் ஆனாதான் ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரியே வரும். இப்போ இங்க பாக்குற வரைக்கும் ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரி இல்லை. ஓகே, குட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஜாப்பை பில்ட் பண்ண போறேன். நான் மேனுவலா தாங்க ரன் பண்ண போறேன். இந்த வெப்புக்குன்றது நம்ம கடைசியில செட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு மேனுவலாவே நான் என்ன பண்றேன், பில்ட் நவ். 3வது பில்ட் ரன் ஆகுது. பாத்தீங்கன்னா 3வது பில்ட் ரன் ஆகுது. புல் கோட் ஃப்ரம் GitHub.
சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சக்சஸ் மெசேஜ் தான் வந்திருக்கு. இப்ப நீங்க இங்க லாக பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்களேன், அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிட் இனிட், அதுவே கிட் வெர்ஷன் செக் பண்ணுது, ஃபிக் அதுவே செக் அவுட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இந்த கமாண்ட்ஸ் எப்படி ரன் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜென்கின்ஸே உங்களுக்கு இதை ரன் பண்ணி கொடுத்துரும். நீங்க வெறும் இந்த கிட்னு ஒரு இந்த டாக் நீங்க கொடுத்து யூஆர்எல் கொடுத்தாலே போதும், ஜென்கின்ஸே இந்த ஆபரேஷன் எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு கோட அங்க இருந்து இங்க க்ளோன் பண்ணி கொண்டு வந்துடும். நீங்க எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப நான் டைரக்டரி போட்டேன்னா இங்க பாருங்க, முதல்ல ஒர்க் ஸ்பேஸ் கிடையாது. இப்ப பாருங்க ஒர்க் ஸ்பேஸ் வந்துருச்சு. இந்த ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரிக்குள்ள போனேன்னா பாருங்க, நம்ம இன்னைக்கு ஜென்கின்ஸோட ஜாப் பேரு வீக்கெண்ட் ப்ராஜெக்ட்னு வச்சிருக்கோம். அதே பேர்ல இங்க வீக்கெண்ட் ப்ராஜெக்ட்னு ஒரு ஜாப் வந்துட்டு, இந்த வீக்கெண்ட் ப்ராஜெக்ட்ன்ற ஜாப எல்எஸ் கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம். கிட்டப்ல இருந்து டாக்கர், HTML, பைத்தான், பாடு, ரெக்வயர்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லா ஃபைலும் எனக்கு இங்க வந்துருச்சு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா எனக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாமே எனக்கு இங்கே வந்துருச்சு. அப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஸ்டெப் நம்பர் 3 விச் இஸ் நம்ம ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா என்னோட நம்மளோட GitHub ரெபாசிட்டரியில இருந்து நம்ம கோடை புல் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இங்க நம்ம அடிச்சிருக்க கோடை நான் இங்க என்னோட ரீட்பி ஃபைல்ல நான் ஸ்டோரும் பண்ணிடுறேன். ஸோ காப்பி பேஸ்ட் ஹியர். இதை நான் கோடுன்றனால பட்டன் இருக்கு, ஒரு செகண்ட். இது கோடா தான் இருக்கு. நீங்க அப்படியே இல்ல அப்பா இருக்கு. எது தெரியும் இதெல்லாம் எப்படி மாத்திடுச்சா? வேண்டாம். நான் அப்படியே இந்த கோடை இங்கே அப்படியே விட்டுறேன். ஸ்டில் என்ன பண்ண போகுது? அப்ப உங்களோட இதுலயே இப்போதைக்கு நான் இதை இங்க வச்சிடுறேன். நீங்க இதை ரீட்மி ஃபைல்ல இதை நான் அப்புறம் ஃபியூச்சர்ல நான் ஃபார்மேட்டிங் பண்ணி உங்களுக்கு ஒரு கோட் பிளாக்கா நான் இதை கொடுத்துறேன். ஓகே, இப்போதைக்கு இதான் நம்ம யூஸ் பண்ண பைப்லைன் கோடு. என்னோட ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு, நம்ம பிளகின் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. வேற ஏதாவது நம்ம ஸ்டெப் பண்ணோமா? இல்ல, ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரியில இப்படி இருக்குன்னு வந்து காமிச்சிருக்கேன், ஆனா அதை நம்ம யூஸும் பண்ணல. ஸோ நம்மளோட சக்சஸ்ஃபுல்லாக நம்மளோட ஸ்டெப் நம்பர் 3 நம்ம ஒரு பைப்லைன் ஜாப் கிரியேட் பண்ணி நம்ம கோடை க்ளோன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப் நம்பர் 4 கிரியேட் அ பைப்லைன் ஜாப் அண்ட் க்ளோன் த ரெப்போ. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4 விச் இஸ் நம்ம டாக்கர் ஃபைலை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட இந்த பைத்தான் ஆப்பை கண்டெய்னரைஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம கண்டெய்னரைஸ் CONTAINERIZET கண்டெய்னரைஸ் த பைத்தான் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டெப் நம்ம பண்ண போறோம். அண்ட் பப்ளிஷ் டு டாக்கர் ஹப். இதான் நம்ம பண்ண போற 4th ஸ்டெப். ஸோ இப்போ நம்ம இந்த 2 ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி அகைன் நான் இங்க ஹோல்டு போட்டுக்கிறேன். நம்ம ரொம்ப ஸ்மால் ஸ்டெப் தான். ஸ்டேஜ் நம்பர் 3 ஸ்டெப் நம்பர் 3 which is clone repo பண்ணது. Any doubts or any clarification in this? Clear, bro. ஆமா, கரெக்ட். இப்போ நம்ம பப்ளிக் ரெப்போ அப்படின்றனால இங்க நான் இதை அப்படியே நான் இங்க கொடுத்தாச்சு. இதுவே நீங்க பிரைவேட் ரெப்போ ஏதாவது யூஸ் பண்றீங்கன்னா ஜென்கின்ஸ்ல நமக்கு என்ன இருக்கும்னா ஸோ இப்போ நான் ஜென்கின்ஸ்ல டேஷ்போர்ட்ல போயிட்டு மேனேஜ் ஜென்கின்ஸ்னு போறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கிரெடென்ஷியல்ன்ற ஆப்ஷன்ல உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா சிஸ்டம் கிரெடென்ஷியல்ல யூ கேன் ஆட் அ குளோபல் கிரெடென்ஷியல், ஒரு நியூ கிரெடென்ஷியல் நீங்க ஆட் பண்ணலாம். இதுல உங்களோட
GitHub-ஓட credentials நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க கொடுத்துருவீங்க. ஸோ உங்களோட ஐடி இல்ல கீஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ GitHub-ஓட credentials கொடுக்கலாம். இல்லனா SSH யூசர் நேம் வித் பிரைவேட் கீ. இப்போ நம்ம GitHub-ல நமக்கு என்ன இருக்கும்னா இங்க செட்டிங்ஸ்ல SSH கீஸ் இருக்கு. செக்யூரிட்டி கீஸ் மாத்திட்டாங்களா? இங்க இருக்கு. ஜெனரல், என்விரான்மெண்ட், ஆக்ஷன்ஸ், சீக்ரெட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். இங்க செட்டிங்ஸ். SSH keys and GPG keys அப்படின்னு சொல்லிட்டு. So there is no SSH key associated with your account. நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஒரு லினக்ஸ்ல SSH key ஜெனரேட் பண்றதுக்கான கமாண்ட் என்னது? சூப்பர், SSH key gen கமாண்ட். அவ்வளவுதான். கீ ஜென் பண்ணா ஒரு பப்ளிக் கீ ஒரு பிரைவேட் கீ ஜெனரேட் ஆகுமா? பப்ளிக் கீயை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க ஆட் கீ. இனிமே நீங்க இந்த URL ஹிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்க பப்ளிக் கீ உங்க மெஷின்ல இருக்க பிரைவேட் கீ வச்சு புஷ் ஆயிரும். இதே கீயை ஜென்கின்ஸ் கிட்டயும் கொடுத்துருவீங்க. எங்க இருக்கு ஜென்கின்ஸ்? ஸ்டாப் ஷேரிங் நடுவில் இருக்கனால அதை ஆக்சஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. ஸோ இங்க நீங்க உங்களோட அதே யூசர் நேம் வித் பிரைவேட் கீ நீங்க இங்க கொடுத்துட்டீங்கன்னா இனிமே நீங்க பண்ணும்போதுல ஜென்கின்ஸ் தானே க்ளோன் பண்ண போகுது. ஜென்கின்ஸ் இந்த கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணும். GitHub-ல நீங்க பப்ளிக் கீ கொடுத்துருக்கீங்க, ஜென்கின்ஸ்ல உங்க பிரைவேட் கீயை கொடுத்துருக்கீங்க. பப்ளிக் கீ போட்டு பிரைவேட் கீ சாவி கனெக்ட் ஆகி பிரைவேட் ரெப்போ க்ளோன் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம ரெண்டாவது ஸ்டேஜ் நம்ம போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் டாக்கர் அப்படின்ற ஒரு ஸ்டெப் தான் நான் என்ன பண்ண போறேன், யூஸ் பண்ண போறேன். இங்கே கிட் இன்ஸ்டலேஷன் நம்மளுக்கு தேவை கிடையாது, அது ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இதெல்லாம் நம்ம கடைசியில் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம டாக்கர் இன்ஸ்டலேஷன்ற ஸ்டெப். டாக்கர் கமாண்ட்ஸ் நம்ம எங்கேருந்து ரன் பண்ண போறோம்னா இந்த EC2 மிஷின்ல இருந்தா டாக்கர் கமாண்ட்ஸ் ரன் பண்ண போறோம். ஆனா டாக்கர்ன்ற டூல் கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன், டாக்கரை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். apt install docker.io எஸ் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு டாக்கர் இன்ஸ்டாலேஷன் ஆயிரும். அது கூடவே நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா நம்ம டாக்கர் ஹப்பையும் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல சிம்பிளா போறதுனால டாக்கர் ஹப்ல தான் நம்மளோட டாக்கர் இமேஜை ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஸோ லெட் மீ சைன் இன். என் டாக்கர் ஹப் அக்கௌண்ட்ல நான் சைன் இன் பண்ணிக்கிறேன். என்னோட டாக்கர் ஹப் அக்கௌண்ட் ஐ ஆம் மித்ரன். ஸோ என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, ஸோ ஐ ஹாவ் மை எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரிஸ்லாம் இங்கே இருக்கு. இல்லை எக்ஸாஸ்ட் இங்கே ஒன்று இருக்கு, அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஓல்டு தான், உங்ககிட்ட காலியாக தான் இருக்கணும் சப்போஸ் நீங்க எதுவும் வச்சிடலன்னா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது கொஞ்ச நேரத்தில் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணனா இங்கே போயிடும். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட இன்னும் டெலீட் ஆகிட்டு இருக்கு, டெலிட்டிங். ஸோ அதனால கொஞ்ச நேரத்தில் போயிடும். என்கிட்ட எந்த விதமான ரெபாசிட்டரியுமே இல்லை. நான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணி ரெபாசிட்டரிஸ்ன்னு கிளிக் பண்ணோன்னா ஐ டோன்ட் ஹேவ் எனி திங். எனக்கு என்னோட ரெபாசிட்டரி எல்லாமே எம்டியா இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஒரு டாக்கர் ரெபாசிட்டரி கிடைச்சிருச்சு. டாக்கருமே எனக்கு இன்ஸ்டாலேஷனுமே ஆயிருச்சு. மீனிங் நான் டாக்கர் இமேஜஸ் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தனா எந்த இமேஜுமே இல்லை, எம்டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, குட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போற ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். நம்மளோட ஜென்கின்ஸ் ஃபைல்ல பாத்தீங்கன்னா நான் முதல்ல பண்ண ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பண்ண ஸ்டெப் என்னன்னா நம்மளோட ரெப்போவை நம்ம இது க்ளோன் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா பில்ட் த டாக்கர் இமேஜ். இந்த டாக்கர் இமேஜை பில்ட் பண்ற ஸ்டெப்பே பாருங்கன்னா ரொம்ப சிம்பிள். டாக்கர் பில்டு -t டேக். நான் என்ன பண்றேன்னா ஒரு பேர் வைக்கிறேன், நியூ இமேஜ்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு இமேஜை பில்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை, ஒரு டாக்கர் ஃபைல் தேவை. டாக்கர் ஃபைல் இருந்தா தான் நம்ம டாக்கர் இமேஜை பில்டே பண்ண முடியும். அந்த டாக்கர் ஃபைல் எங்க இருக்குன்னா var lib jenkins ஒர்க்ஸ்பேஸ் டைரக்டரியில நம்மளோட பாத். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஃபைல் பாத் என்னது, cd/var lib jenkins ஒர்க்ஸ்பேஸ்ல நம்ம கிட்ட என்ன ஃபைல் பேர் இருக்குன்னா weekend projects அப்படின்னு இருக்கு. அதை இங்க மாத்தி விட்டுறேன். அப்ப வீக்கெண்ட் ப்ராஜெக்ட்ன்ற இடத்துல இருக்கிற ஃபைலை வச்சு எனக்கு இந்த இமேஜை பில்ட் பண்ணு. ஸோ இமேஜோட பேர் என்னன்னா நியூ இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல ஒரு இமேஜ்
கிரியேட் ஆகும். எனக்கு இந்த நியூ இமேஜ் நீ என்ன பண்ணனா டேக் பண்ணு. டேக்னா என்ன, 2 பேரா நீ டேக் பண்ணணும். இந்த டேக் என்னன்னா, சோ டாக்கர் டேக் நான் இப்ப பில்ட் பண்ண இமேஜ் என்னவா டேக் பண்ணனா, நம்மளுக்கு ஒரு ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணனும்னா நம்மளுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நோட் பேட்ல கூட சும்மா எழுதி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களோட டாக்கர் ஹப்போட அக்கவுண்ட் 1 இல்லைன்னா வேற என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றேன். ஸ்லாஷ் உங்களோட இமேஜ் நேம் கோலன் உங்களோட டேக். இதுதாங்க சின்டாக்ஸ். இப்ப இதுவே நீங்க நெக்ஸஸ் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்றீங்கன்னா, இங்க அக்கவுண்ட் ஹப்போட அக்கவுண்ட்டுக்கு பதில் நெக்ஸஸ் யூஆர்எல். இதுவே நீங்க அமேசான் ஈசிஆருக்கு புஷ் பண்றீங்களா, இங்க ஈசிஆர் யூஆர்எல். அவ்வளவுதான். அப்ப முதல்ல நீங்க எங்க புஷ் பண்றீங்களோ அதோட யூஆர்எல் ஆர் ஐடி கொடுக்கணும். ஸ்லாஷ் உங்களோட இமேஜோட பேரு கோலன் உங்களுக்கு ஏதாவது டேக். இந்த டேக்ன்றதும் ஆப்ஷனல் தான். நீங்க எதுவும் கொடுக்காம விட்டா லேட்டஸ்ட்னு எடுத்துக்கும். நீங்க ஏதாவது கொடுக்குறீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு டேக் எடுத்துக்கும். அப்படிதான் நான் என்ன பண்றேன், இங்க டேக் நான் வைக்கிறேன். ஸோ இப்போ இதே கான்ஃபிகரேஷன்ல நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, என்னோட பைப்லைன்லயுமே நான் இப்ப பில்ட் பண்ண நியூ இமேஜ் என்ன பண்ணேன், ஐ ஆம் மித்ரன்ன்றது தான் என்னோட டாக்கர் ஹப்போட அக்கௌண்ட் நேம். ஸோ இப்போ நான் டாக்கர் ஹப் நான் ஓபன் பண்ணேன்னா நீங்களே பார்க்கலாம், ஐ ஆம் மித்ரன் அப்படின்றது தான் என்னோட அக்கௌண்ட் நேம். அந்த டாக்கர் ஹப் அக்கௌண்ட் அப்ப நீங்க இங்க மாத்தணுங்க. நீங்க இங்க என்ன பண்ணணும்னா, இங்க உங்களோட கிட்டப் ரெப்போ யூஆர்எல் கொடுக்கணும். இங்க அதே மாதிரி உங்களோட டாக்கர் ஹப்போட இங்க பேர் கொடுக்கணும். கொடுத்துட்டு இமேஜ் பேர் நியூ இமேஜா, நான் இங்க என்ன பண்றேன், இமேஜ் பேர் நியூ இமேஜுக்கு பதில் வீக்கெண்ட் இமேஜ்னே வச்சுக்கிறேன். ஓகே, நிறைய இடத்துல மாத்திருக்கேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீக்கெண்ட் இமேஜ்னு சொல்லிட்டு நான் பில்ட் பண்றேன். அந்த வீக்கெண்ட் இமேஜை அக்கௌண்ட் நேம் ஸ்லாஷ் வீக்கெண்ட் இமேஜ் கோலன் லேட்டஸ்ட். அதே மாதிரி அக்கௌண்ட் நேம் ஸ்லாஷ் வீக்கெண்ட் இமேஜ் கோலன் பில்டு நம்பர். அப்படின்னா டேக்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேக் இஸ் நதிங் பட் நீங்க புதுசா ஒரு இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ண போறது இல்லைங்க. நீங்க என்னன்னா ஒரே இமேஜுக்கு மல்டிபிள் பேர் வச்சுக்கலாம், அதுதான் டேக். நான் இந்த கமாண்ட் ரன் ஆகணும்னு உங்களுக்கு நானே காமிக்கிறேன் பாருங்க. டேக்ன்றது என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எனக்கு இப்ப நான் மித்ரன் சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. ஆனா எனக்கு இது மேலேயே எனக்கு நிக் நேம்லாம் நிறைய இருக்கு. ஸோ அப்ப அந்த நிக் நேமும் நான் தான், மித்ரனும் நான் தான். ஸோ நான் ஒரே ஒரு சிங்கிள் என்டிட்டி, ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் தான். அதே மாதிரி தான் இப்ப இங்க பில்ட் ஆக போறதும் ஒரே ஒரு இமேஜ் தான். ஆனா அந்த இமேஜுக்கு 3 பேர் இருக்கு. முதல் பேரு வீக்கெண்ட் இமேஜ், ரெண்டாவது பேரு ஐ ஆம் மித்ரன் ஸ்லாஷ் வீக்கெண்ட் இமேஜ் கோலன் லேட்டஸ்ட், மூணாவது பேரு ஐ ஆம் மித்ரன் ஸ்லாஷ் வீக்கெண்ட் இமேஜ் கோலன் பில் நம்பர். இங்க எனக்கு 3 பேர் எதுக்குங்க, நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு 2 பேர் வச்சுனாலும் அப்படியே வச்சுக்கலாம். நீங்க பில்ட் பண்ணும்போதே நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த வீக்கெண்ட் இமேஜ்ன்றது இந்த லைனே ஒன்று தேவையில்லாம இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இதை அப்படியே கட் பண்ணி இங்க பேஸ்ட் அண்ட் இங்கேயும் பேஸ்ட், இந்த லைனே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்ப நான் இங்க பண்ணிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சூடோ டாக்கர் பில்ட் பண்ணும்போதே பேர் எப்படி வச்சிடறேன்னா, ஐ ஆம் மித்ரன் ஸ்லாஷ் வீக்கெண்ட் இமேஜ் கோலன் லேட்டஸ்ட். இந்த பேர்ல எனக்கு முதல் பில்ட பே பண்ணிருக்கு. இன்னொரு என்ன பண்ணுனா, இதே பில்டுக்கு இன்னொரு ஒரு டேகும் எனக்கு வேணும். என்னன்னா பில்டு நம்பர்ல இந்த மாதிரி எனக்கு ஒரு டேக் பேஸ்ட் பண்ணிரு. இது என்னதுங்க, இங்க பில்டு நம்பர்னு ஏதோ ஒன்று புதுசா இருக்கு. இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு, என்னன்னா இப்படி ஏதோ பெருசா இருக்கே கமாண்ட்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் என்ன பண்றேன், இப்படி சிம்பிளா இப்படி வச்சிருக்கேன். சிம்பிளா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பேர்ல பில்ட் பண்ணிருக்கேன், அந்த பேரை வச்சு 2 டேக் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜஸ்ட் பேர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருக்கட்டும், சிம்பிளிஃபையா இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு டேக்ல 2 டேக்குங்க, ஒன்னு லேட்டஸ்ட், இன்னொன்னு பில்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இது என்னன்னா, இதுக்கு பேர் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஆஃப் வாட்ன்னு கேட்டீங்கன்னா, ஜென்கின்ஸோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ அது என்னங்க ஜென்கின்ஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள், இந்த மாதிரி வேற என்னென்ன வேரியபிள்லாம் இருக்கு, இது எங்கிருந்து எடுத்தீங்க, இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா இதெல்லாம் நீங்க டாக்கர் கிளாஸ்ல படிச்ச கமாண்ட். இந்த சின்டாக்ஸுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஜென்கின்ஸ்ல அஃபிஷியல்ல இதுதாங்க சின்டாக்ஸ், இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எழுதிக்கோங்க அப்படின்னு நம்ம படிச்சாச்சு. அப்ப இந்த பில்டு நம்பர் மட்டும் நம்மளுக்கு எங்கிருந்து எடுத்தீங்க, எப்படி கரெக்டா இந்த வார்த்தை எப்படின்னா, நத்திங் பட் உங்களோட ஜென்கின்ஸ் யூஆர்எல்லையே நான் என்ன பண்றேன், என்னோட ஜென்கின்ஸோட யூஆர்எல் எடுத்துக்கிறேன். இதை இன்னொரு ஒரு டேக் நான் என்ன பண்றேன், காப்பி த ஐபி அட்ரஸ், இன்னொரு டேப் ஓபன் பண்ணல, அதை நான் இங்க வச்சுக்கிறேன்.
:8080/env-bars.html. இப்போ உங்களோட ஜென்கின்ஸோட URL அடிச்சிருங்க /env variables environment variables .html அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்கின்ஸ் என்ன பண்ணுனா the following variables are available to shell and batch build steps. இதான்ப்பா உன்னோட ஜென்கின் சர்வர்ல இருக்கிற வேரியபிளோட லிஸ்ட். இத்தனை வேரியபிள் நீங்க வச்சிருக்கீங்க. இந்த வேரியபிள் எல்லாமே பில்ட்-இன். இதுல நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருந்து நான் எடுத்ததுதான் இந்த பில்ட் நம்பர். அப்ப இதே மாதிரி வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இங்கே பாத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா வேரியபிளா நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க கால் பண்ண முடியும். சோ $curly bracket குள்ள இந்த வேரியபிள் நேம் இங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் ஆகும். சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், சோ நம்ம பில்ட் பண்றோம், டாக்கர் ஃபைலை வச்சு நம்ம டேக் பண்றோம். ஃபைனலா நம்ம என்ன பண்றோம்னா இமேஜை நம்ம புஷ்ஷும் பண்ணிடுறோம். ரெண்டுத்தையுமே நான் புஷ் பண்றேன். என்னன்னா இந்த லேட்டஸ்ட்ன்ற டேகையும் புஷ் பண்றேன், இந்த பில்டு நம்பரையும் புஷ் பண்றேன். எதுக்காகங்க இந்த பில்டு நம்பர்னு ஒன்று வச்சிருக்கீங்க, இதனால என்ன சிக்னிஃபிகன்ஸ், இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்ல நான் இந்த கமாண்ட் நான் ரன் பண்ணி முடிச்ச அப்புறம் அவுட்புட் காமிக்கும் போது நான் இந்த பில்டு நம்பர் எதுக்காக நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதான் நம்மளோட 2 ஸ்டேஜ். பில்ட் பண்ண போறோம், நம்மளோட டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணலாம்னா let me show you some problems which we are going to face while running this command. அதை எப்படி ரெக்டிஃபை பண்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே டாக்கர் ஃபைலை நான் இன்னும் ஓபன் பண்ணி காமிக்கவே இல்லை, அதையும் நம்ம பார்த்தோம். இதுதான் நம்மளோட டாக்கர் ஃபைல். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபைலுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஃப்ரம் ஒரு பேஸ் இமேஜ், இது பைத்தான் அப்ளிகேஷன்றனால பைத்தான் 3.9 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்றது என்னன்னா நம்மளோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. அப்படின்னா நான் அடுத்து ரன் பண்ண போற ஒவ்வொரு கமாண்டுமே எனக்கு இங்க தான் ரன் ஆக போகுது /. அதனால ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிட்டேன். காப்பி கமாண்ட்ல என்ன பண்றதுன்னா requirements.txt ஒரு ஃபைல் இருக்கு. இது என்ன ஃபைல்னா நம்ம இன்னைக்கு இங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ஃபைல் தான். இந்த requirements.txt என்னன்னா பைத்தான் கோட ரன் பண்றதுக்கு தேவையான ப்ரீ ரெக்வசைட்ஸ், அதுதான் requirements.txt. இது டெவலப்பர் கொடுத்துருவாங்க. இந்த requirements.txt எனக்கு என்ன பண்ணுனா எனக்கு முதல் இந்த requirement.txt என்னோட இமேஜ்குள்ள புஷ் பண்ணிரு. புஷ் பண்ணோன்னே பிப்ன்றது நம்ம பைத்தான்ல வர டூல். பிப் இன்ஸ்டால் எனக்கு என்ன பண்ணுனா இந்த requirements.txt என்னென்ன தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிரு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்த 2 ஃபைலுங்க, நம்மளோட பைத்தான் ஃபைலு, அடுத்து நம்மளோட HTML ஃபைல். 2 ஃபைலையும் காப்பி கமாண்டை போட்டு உள்ள புஷ் பண்ணிடு. ஃபைனலாக என் பைத்தான் கோட ரன் பண்றதுக்கான கமாண்டை நான் என்ன பண்றேன்னா cmd அப்படின்றதுல எனக்கு இந்த பைத்தான் அப்ளிகேஷனை 80 போர்ட் நம்பர்ல எனக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த கமாண்ட். அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாக்கர் ஃபைல்ல நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட ஆப்பை கண்டெய்னரைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, திஸ் இஸ் மை டாக்கர் ஃபைல் அண்ட் நம்மளோட ஜென்கின்ஸ் ஃபைல் இதான் நம்மளோட ஸ்டேஜ். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜை மட்டும் நான் காப்பி பண்றேன். நம்மளோட ஜென்கின்ஸ் இதுக்கு போவோம், கான்ஃபிகர். இங்க அந்த ஒரு ஸ்டேஜை மட்டும் தப்பான இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க நான் என்ன பண்றேன்னா இது எல்லாத்தையும் எடுத்துடுறேங்க, ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக. நீங்க என்ன பண்ற, ரொம்ப சிம்பிளாக sh docker images அப்படின்னு ஒரு கமாண்ட். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இப்படி ஒரு கமாண்ட் நான் என்ன பண்றேன், docker images d capital ஸ்மால் தானே, ஆமா docker imagesன்னு ஒரு கமாண்ட். நார்மலா இந்த கமாண்ட் நான் என்ன பண்றேன் இப்படி ரன் பண்றேன். இப்ப சேவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சொல்றா ஒரு கால்ல இருக்கேன், சொல்லுங்க. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டெப், செகண்ட் வந்து பில்ட் பண்ணி டாக்கர் இமேஜஸ்னு ஒரு கமாண்டை ரன் பண்ணும்போது அவ்வளவுதான். இப்போ நான் இதை பில்ட் நவ் கொடுக்குறேன். நம்மளுக்கு ரெண்டு ஸ்டெப் நடக்க போகுது. லெட்ஸ் see what happens. இப்போ என்னன்னா ரெண்டாவது ஸ்டெப்ல எனக்கு ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்கு. எதனால ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபெயில்டு என்னன்னா பர்மிஷன் டினைடு வைல் கனெக்டிங் டு டாக்கர் டீமான் சாக்கெட். இது நீங்க எல்லா ப்ராஜெக்ட் கிளாஸ்லயுமே இல்லை நீங்க பண்ணும் போதுமே என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும். இந்த இஷ்யூன்றது என்னன்னா, இப்போ ப்ராப்ளம் என்னன்னா நம்ம கிட்ட இங்க மொத்தம் ஆக்சுவலா நம்ம கிட்ட 3 யூசர் இருக்காங்க. எங்கன்னா லைனக்ஸ் மிஷின். அது என்னன்னா 3 யூசர்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த EC2 மிஷினை லாகின் பண்ணும்போது ஒரு யூசரா லாகின் பண்ணுவீங்க. அது யாரு? உபுண்டு. சூப்பர், ஃபர்ஸ்ட் யூசர் நம்பர் 1.
நெக்ஸ்ட் உபுண்டுல இருந்து இன்னொரு யூசரா மாறுனீங்க. அது யாரு? ரூட் யூசர். சூப்பர். மூணாவது யூசர் யாருன்னா ஜென்கின்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜென்கின்ஸே ஒரு யூசர் கிரியேட் பண்ணும். ஜென்கின்ஸ் யூசர்னு சொல்லிட்டு இந்த பைப்லைன் எல்லாத்தையும் ரன் பண்றது யாருன்னா ஜென்கின்ஸ் தான். ஜென்கின்ஸ் யூசரா தான் இந்த பைப்லைன் எல்லாத்தையும் ரன் பண்ணுது. அப்ப இங்க என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஜென்கின்ஸ்ன்ற யூசர் இந்த டாக்கர் கமாண்டை ரன் பண்றதுக்கான பர்மிஷன் கிடையாது. அப்ப இங்க பர்மிஷன் டினைடு. ஜென்கின்ஸ்ன்ற டூலு அந்த யூசர் டாக்கர் கமாண்டை ரன் பண்ண முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. ப்ராஜெக்ட் கிளாஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்றதுக்காக நான் ஒரு ஸ்டெப் சொல்றேன். பட் இதை ரியல் டைம்ல எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதும் நான் ஸ்டெப் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா குவிக்கான ஒரு ரீட்மில போய் செக் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணேன், டாக்கர் இன்ஸ்டால் பண்ணேன், டாக்கர் லாகினும் பண்ணேன். அதுக்கடுத்து டாக்கர் லாகினுக்கு டாக்கர் ஹப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஓப்பன் ஒரு டாக்கர் ஹப் அக்கௌண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் டாக்கர் லாகின் கமாண்ட் ரன் பண்ணிட்டோம். ரன் பண்ண அப்புறம் வேற எதுவுமே பண்ணலாங்க. இப்போதைக்கு நம்ம பைப்லைன் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். டாக்கர் ஃபைல் பத்தி ஓபன் பண்ணி காமிச்சேன். பைப்லைன்ல இங்க ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும் நான் போட்டு ரன் பண்ணேன், ஒர்க் ஆகல. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா டாக்கர் இமேஜஸ்ன்ற கமாண்ட் ரன் ஆகும். இங்க நான் என்ன பண்றேன், சூடோ டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். அப்ப என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஏன்னா சூடோன்னு என்னன்னா இதே டாக்கர் இமேஜ் கமாண்ட சூடோனா ரூட் யூசர் பர்மிஷன்ல எனக்கு ரன் பண்ண அப்படின்னு நான் மாத்தி சேவ் கொடுக்குறேன். இப்ப நான் ரன் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். மறுபடியும் எரர் அடிக்குது. பில்டு நம்பர் 5 எரர் அடிக்குது. லாகின் பாத்தீங்கன்னா நீங்க சூடோன் கமாண்ட ரன் பண்றீங்கன்னா சூடோ கமாண்ட ரன் பண்றதுக்கு ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா சூடோன் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி வரும். நம்ம இப்போதைக்கு எனக்கு பாஸ்வேர்டு இஸ் ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு வருது. அப்ப நான் ரொம்ப சிம்பிளா என்ன பண்ண போறேன்னா ஒரு சேஞ்ச் பண்ண போறேன். என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெட்லயே போயிட்டு நீங்க எப்பவுமே ஒரு தப்புனா என்ன பண்ணுவோம், நெட்ல போய் சர்ச் பண்ணுவோம். இப்ப கூகுள்ல தான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவோம். இப்ப கூகுளுக்கு பதில் சாட் ஜிபிடி வந்துருச்சு. நம்ம எல்லாருமே சாட் ஜிபிடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நான் கூகுள்லயே போய் கேட்கறேன், என்னன்னா ரன் அ கமாண்ட் as root in Jenkins இப்படி ஒரு இது கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு என்ன ஆகும்னா நிறைய லிங்க் எல்லாம் ஓப்பன் ஆகும். இந்த லிங்க் எல்லாத்தையும் நீங்க ஓப்பன் பண்ணி படிக்கலாம். எனக்கு இதுல லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு ஃபைலை போய் எடிட் பண்ணணுங்க. அந்த ஃபைல்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க ஒரு கமாண்ட் ரன் பண்ண போறீங்க, இப்படி ஒரு லைன் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லா படிச்சீங்கனாலே சொல்லுவாங்க ரியல் டைம்ல இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை ஆடிங் ஜென்கின்ஸ் யூசர் டு த சூடோ குரூப் அப்படின்னா அந்த கமாண்டை ரன் பண்றதுக்கான பர்மிஷன் வேணா சர்ச் பண்ணு. இதுதான் உங்களோட ரிமைனிங் ப்ராஜெக்ட் கிளாஸ்லயும் ரன் பண்ணுவாங்க. நான் இந்த கமாண்ட் ரன் பண்றதுக்கு பதில் நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா சொல்றேன். இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்லுது, என்னோட பைப்லைன் ரன் பண்ணும்போது நான் வேற எங்கேயா வைக்க முடியுமா, வைக்க முடியும், இன்னும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன எரர் த்ரோ பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே எனக்கு த்ரோ பண்ற எரர் நான் இதை தூக்கி இங்க வச்சுக்கிறேன், கடைசியில் வச்சிருக்கேன். ஓகே, எனக்கு த்ரோ பண்ற எரர் என்னன்னா பாஸ்வேர்டு இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு வேணும்னு கேட்குது. நான் சிம்பிளா என்ன பண்றேன், எங்க டாக்குமெண்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா பாஸ்வேர்டு இனிமே கேட்காத மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்மளோட கமாண்ட் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா சூடோன்ற கமாண்ட் ரன் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்க ஒரு ஃபைலை போய் எடிட் பண்ண போறீங்க. இடிசி சூடோ எர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் எடிட் பண்ண போறீங்க. எப்படின்னா ரொம்ப சிம்பிள், இங்க போயிட்டு என்னோட கரண்ட் ஹோம் டைரக்டரிக்கே வந்துடுறேன். ஹோம் டைரக்டரியில தான் இருக்கேன். விஐ அதான் நமக்கு தெரிஞ்ச எடிட்டர். இடிசி டைரக்டரியில சூடோ எர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இதுதான் நம்ம எடிட் பண்ண போறோம். என்டர். இதுல கீழே வந்துட்டு இங்க ஒரு லைன், இந்த ரூட்ன்ற லைனுக்கு அடியில நம்ம ஒரு லைன் ஆட் பண்ண போறோம். என்ன லைன்னா இங்கே நம்மளுக்கு இருக்கும் ஜென்கின்ஸ் ஆல் நோ பாஸ்வேர்ட் ஆல் அப்படின்னு ஒரு லைன். இத சேவ் அண்ட் பிட் பண்ணி சேவ் பண்ணிருங்க. இப்போ நார்மலா நீங்க ஒரு ஜென்கின்ஸோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல மாத்துறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஜென்கின்ஸ் சர்வரை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஆனா இப்ப நம்ம மாத்துனது ஜென்கின்ஸோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் கிடையாது, இந்த சூடோ அப்படின்ற யூசரோட கான்ஃபிகரேஷன் ஃபைல். அப்ப இப்ப நம்ம யாரா ரன் பண்றோம்னா ரூட் யூசரா தான் ரன் பண்றோம். அப்ப இந்த கான்ஃபிக் ஃபைல் அப்டேட் ஆகணும்னா ரொம்ப சிம்பிள், ரூட் யூசரா லாக் அவுட் ஆயிருங்க, திருப்பி ரூட் யூசரா ஸ்விட்ச் ஆயிருங்க. இப்படி பண்ணீங்கன்னா இந்த கான்ஃபிக் ஃபைலு லாகின் பண்ணும்போது அது படிச்சிருன்றனால இப்ப எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி வந்தேன், படிச்சிருச்சு.
இந்த கமாண்டை நான் மறுபடியும் இங்க நான் எழுதிடுறேன். ஸோ இப்போ நம்ம டாக்கர் இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண போற என்ன ஸ்டெப்னா, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கிவ் Jenkins permission to run sudo commands. அப்ப நம்ம ஜென்கின்ஸ்க்கு சூடோ கமாண்ட் ரன் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுக்கணும். அதை நம்ம எப்படி கொடுக்க போறோம்னா, vi அப்படி இல்ல etc/sudoers அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல் ஓபன் பண்ணி நீங்க இந்த லைனை போயிட்டு ஆட் பண்ண போறீங்க. இந்த ஒரே ஒரு லைன் எங்க வேணா ஆட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏதாவது ஒரு காலியான லைன்ல போய் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நான் ரூட் யூசரோட கான்ஃபிகரேஷன்ல ஒரு சேஞ்ச் பண்ணனால ரூட் யூசரா வெளியில வந்துட்டு திருப்பி ரூட் யூசராவே நான் லாகின் பண்ணிடுறேங்க. அந்த கான்ஃபிக் ஃபைல அப்டேட் ஆகுறது. இப்ப நம்ம ஜென்கின்ஸ் ஜாபுக்கு மறுபடியும் போயிடலாம். இப்ப நான் இந்த ஜாப்ல எந்த விதமான செட்டிங்ஸ் சேஞ்சஸ் நான் எதுவுமே மாத்தவே இல்லை. நான் இப்ப கான்ஃபிகர்னு போய் பார்த்தாலும் அப்படியே சூடோ கமாண்டு டாக்கர் இமேஜஸ்ன்ற கமாண்டு அப்படியே தான் இருக்கு. எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. ஆனா இப்ப நான் செட்டிங் சேஞ்ச் பண்ணனால இப்ப நான் பில்ட் பண்ணனா நீங்களே பாருங்களேன், எனக்கு சக்சஸ் அப்படின்னா இனிமே சூடோ டாக்கர் இமேஜஸ் கமாண்ட் கொடுத்தா ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது எனக்கு ஒர்க் ஆகல, ஏன்னா பாஸ்வேர்டு இஸ் ரெக்வயர்டுன்னு கேட்டது. இப்போ நான் ஒரு கான்ஃபிக் ஃபைலை சேஞ்ச் பண்ணனால இனிமே எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அப்போ உங்களோட ஒவ்வொரு ஜென்கின்ஸ் ஃபைல்ல இருக்க ஸ்டார்டிங்ல சூடோன்னு கொடுத்து நீங்க என்ன கமாண்டை கொடுத்தாலும் பர்மிஷன் டினைடுன்ற ஒரு இஷ்யூ வரவே வராது. இது எந்த டூலுக்கு வேணா நீங்க பொருந்தும். இப்போ ரியல் டைம்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது, ரியல் டைம் கூட விடுங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ப்ராஜெக்ட் செய்யும் போது நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். என்னன்னா, ஜென்கின்ஸ் வழியாக எனக்கு ஒரு ஆன்சிபிள் பிளே புக்கை ட்ரிகர் பண்ணுப்பா அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க ஒரு ஸ்டேஜ் பில்ட் பண்ணுவீங்க. ஸ்டேஜ் என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணுவீங்க. என்னன்னா ட்ரிகர் ஆன்சிபிள் அப்படின்னு கொடுப்பீங்க. சும்மா நான் கொடுக்குறேன் ஆன்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரே ஒரு லைன் என்ன பண்ணுவீங்கன்னா கொடுப்பீங்க. ஆன்சிபிள் ரன் பண்றதுக்கான கமாண்ட் என்னது, பிளே புக் ரன் பண்றதுக்கான கமாண்ட் என்னது, ஆன்சிபிள் -playbook. இன்வென்டரி ஃபைல் வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம் -ie. இன்வென்டரி ஃபைல் கொடுத்த அப்புறம் உங்களோட பிளே புக்கோட நேம் playbook.yaml. நார்மலா ஜென்கின்ஸ்ல இதை ரன் பண்ணீங்கன்னா எரர் அடிக்கும். அதே எரர். என்ன எரர்னா, ஜென்கின்ஸ்ன்ற யூசர் ஆன்சிபிள் பிளே புக் ட்ரிகர் பண்றதுக்கு பர்மிஷன் இல்லை. இப்ப நான் சொன்ன ஸ்டெப் இப்படி மாத்தி விட்டுருங்க. 2 செகண்ட் தான் இந்த ஸ்டெப் பண்ணிட்டு இங்க சூடோன்னு கொடுத்துருங்க, பிளே புக் ட்ரிகர் ஆயிடும். அப்ப நீங்க ஜென்கின்ஸை வச்சு டாக்கரை கனெக்ட் பண்ணுமா, ஆன்சிபிளை கனெக்ட் பண்ணுமா, இல்ல சோனார் கியூபை கனெக்ட் பண்ணுமா, எங்கேயாவது பர்மிஷன் டினைட் எரர் வருதா, அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு இமீடியட்டா இந்த ஃபிக்ஸ். ஆனா ரியல் டைம்ல இந்த சினாரியோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா சூடோன்றது யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க அந்த சிச்சுவேஷன் ஓவர் கம் பண்றதுக்கு லினக்ஸை பத்தி கொஞ்சம் படிக்கிற மாதிரி வரும். லினக்ஸ்ல இங்க ப்ராப்ளம் என்ன, நீங்க ஜென்கின்ஸ் யூசர் ஆன்சிபிள் டூல யூஸ் பண்ண முடியல. அப்ப நீங்க இந்த லினக்ஸ்ல ஒரு யூசர்னா என்ன, ஒரு குரூப் எப்படி கிரியேட் பண்றதுக்கு, எப்படி ஃபைல் பர்மிஷன் கொடுக்கறது, எப்படி சர்வீஸ் பர்மிஷன் கொடுக்கறது, எப்படி அப்ளிகேஷன் பர்மிஷன் கொடுக்கறதுலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சூடோ கமாண்ட் இல்லாமலேயே ஆன்சிபிள் பிளே புக்கை ட்ரிகர் பண்றதுக்கான ஸ்டெப்பை நீங்க ரன் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம பிகினர்ன்றனால இந்த சூடோ கமாண்டை கொடுத்து நீங்க ட்ரிகர் பண்ணிக்கோங்க, எந்த டூல் வேணா கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்றேன். எது சிஎஸ்எம்ஓடி அது ஆமா கரெக்ட், அதுதான் ரியல் டைம்ல பண்ணுவாங்க. அது டாக்கர். அதே மாதிரி ஆன்சிபிளுக்கு கத்துக்கணும்ல, அதுதான் இப்போதைக்கு அதை ஒன்னொன்னு ஒரு டூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கத்துக்குவீங்க. பட் இப்போதைக்கு இமீடியட்டா டக்குன்னு இந்த இஷ்யூலாம் ஓவர் கம். ஏன்னா ஒரு இஷ்யூ நம்ம ப்ராப்ளமே என்னன்னா, ப்ராஜெக்ட் கிளாஸ் பண்ணும்போது ஒரு எரர் அடிக்கும், அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரம், அப்புறம் அடுத்த எரர் அடிக்கும், அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அதுலயே நீங்க டயர்ட் ஆயிருவீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான எல்லாமே பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் எண்ட் டு எண்ட் பண்ணிட்டா ஓகே, நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ். இதுக்கப்புறம் இதை நீங்க என்ன பண்ணலாம்னா டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். சூடோ கமாண்ட் எடுத்து ரன் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராவா சோனார் கியூப் இன்டெகிரேட் பண்ணுங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு எண்ட்ல டாஸ்கா நான் தரேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணியாச்சுன்னா 2 ஸ்டெப்பு நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அதை அப்படியே நான் காப்பி பண்ணி என்னோட கான்ஃபிகர் அப்படின்னு நான் போயிட்டு நான் என்ன பண்றேன், மொத்தமா Ctrl+A டெலீட் Ctrl+V இல்ல பாதி மணி தான் பண்ணுறேன். காப்பி, இங்க பேஸ்ட், இங்க 2 பிராக்கெட் மிஸ்ஸிங், 2 பிராக்கெட்டை நான் ஆட் பண்ணிடுறேன். ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. என்னோட GitHub URL கரெக்டா தான் இருக்கு. வீக்கெண்ட் இமேஜ்ன்ற பேர்ல ஒரு இமேஜை பில்ட் பண்றேன். வீக்கெண்ட் ப்ராஜெக்ட்ன்ற டைரக்டரியில தான் என் டாக்கர் ஃபைல் இருக்கு. அந்த டாக்கர் ஃபைலை வச்சு எனக்கு ஒரு இமேஜை பில்ட் பண்ண அதுல இந்த 2 டேக் அடி. அந்த 2 டேகை ஐஎம் மித்ரன்ன்ற டாக்கர் அக்கௌண்ட்டுக்கு புஷ்ஷும் பண்ணிடு.
ஆல் குட் தான். சரி, இப்ப நம்ம பில்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் குவிக்கா டாக்கர் ஹப் நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, இப்போதைக்கு எந்த விதமான ரெபாசிட்டரியுமே இல்ல, காலியா தான் இருக்கு. அண்ட் என்னோட ஜென்கின்ஸ் மெஷின்லயுமே டாக்கர் இமேஜஸ்ன்னு கொடுக்குறேன், எந்த விதமான இமேஜுமே இல்ல, காலியா தான் இருக்கு. நம்ம ரன் பண்ணிடுவோம் நம்மளோட பில்ட் நவ். ஸோ புல் த கோட் ஃப்ரம் GitHub சக்சஸ். டாக்கர் பில்ட் டைம் எடுக்குது. நீங்க இதை லைவா அவுட்புட் பார்க்கணுமா, போயிட்டு கன்சோல் அவுட்புட் கொடுங்க. கீழே வந்தீங்கன்னா லைவா அப்டேட் ஆகும். பாருங்க, புல் கம்ப்ளீட்டு. புல் எதுக்குன்னா, நம்ம பைத்தான் 3.9 சூஸ் பண்ணிக்கனால டாக்கர் ஹப்ல இருந்து பைத்தான் 3.9 டவுன்லோட் பண்ணுது. அதுக்கு மேல நம்மளோட ஸ்டேஜஸ் எல்லாம் ரன் ஆகும். ஒர்க்கிங் டைரக்டரி ரன் ஆயிடுச்சு. இப்ப பிப் இன்ஸ்டால்ன்ற கமாண்டை ரன் பண்ணுது. பிப் இன்ஸ்டால் பண்ணுது. நீங்க லைவா அப்டேட் பார்க்கலாம். ஓகே, நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு லைவ் அப்டேட்ஸ் நடக்கும். ஸோ இதை வச்சு எனக்கு ஒரு கஸ்டமைஸ்ட் இமேஜஸ் இப்போ எனக்கு பில்ட் ஆயிட்டு இருக்கேன். இது எனக்கு டாக்கர் ஹப்லயும் புஷ் ஆயிரும், அண்ட் லோக்கல் மெஷின்லயுமே எனக்கு பில்ட் ஆயிரும். ஸோ இப்போ சக்சஸ்ஃபுல்லா பைத்தானுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிருச்சு. இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணுது. Excuse me, Mithran. ஹலோ. சொல்லுங்க ஜி. ஆக்சுவலாக இப்போ நம்ம டாக்கர் வந்து நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறோம்ல சுவிட்ச் எஸ்எஸ்ஹெச்சில். எஸ், டாக்கர் மேனுவல் இன்ஸ்டால் பண்றோம். இல்ல நான் ஒரு கமாண்டும் தப்பும் பண்ணிட்டேன், அதனால எரர் அடிச்சிருச்சு. சரிங்க, சொல்லுங்க. அதை நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா? எதுங்க, டாக்கர் இன்ஸ்டால் பண்றதையுமா? ஆமா, அதையுமே ஆட்டோமேஷன் பண்ண முடியுமா? இங்கே கமாண்டாவே கொடுத்துருங்க நம்ம பைப்லைன்லயே. ஓகே. ஏன்னா அது ஒவ்வொரு வாட்டியும் அந்த கமாண்டை ஸ்கிப் பண்ணி போறதுக்கு பதில் நீங்க அதை இங்க நம்ம பைப்லைன்லயே ஒரு கமாண்டா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, புஷ் பண்ணும்போது ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. ரெக்வெஸ்டட் ஆக்சஸ் டு ரிசோர்சஸ் டினைட். ஏன் அந்த தப்பு பண்ணோம்? பிகாஸ் நான் இங்க ரீட்மி ஃபைல் எல்லாம் எழுதிட்டேன். என்ன எழுதியிருக்கேன்னா, டாக்கர் லாகின் அப்படின்னு ஒரு கமாண்ட். இதை நான் ரன்னே பண்ணல. நான் எழுதி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன், ஆனா என் மெஷின்ல நான் ரன்னே பண்ணல. ஸோ அப்ப அதை ரன் பண்ணிடுவோம். யூசர் நேம் ஐ ஆம் மித்ரன், பாஸ்வேர்ட் லாகின் சக்சீட். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் ரன் பண்ணுவோம் பில்ட் நவ். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இமேஜ் பில்ட் ஆயிருக்குல்ல, அது சக்சஸ் ஆயிருக்குல்ல, அதை காமிச்சிடுறேன். டாக்கர் ஹப்ல தான் வரல. ஆனா இப்ப பாருங்களேன், எனக்கு மொத்தமா 4 இமேஜ் இருக்கிற மாதிரி காமிக்குது. என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பைத்தான் 3.9 இது டாக்கர் ஹப்ல இருந்து அது டவுன்லோட் பண்ணது. ஏன்னா அதுதான் பேஸ் இமேஜா நம்ம வச்சோம். ஓகே ஃபைன். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இங்க 3 பேர் இருக்கு. ஆனா அது மூணுமே 1.9 GB 1.9 GBன்னு இருக்குங்க. ஆக்சுவலா அது 1.9 GBன்றது ஒண்ணுதான். ஏன்னா பாருங்களேன், மூணுமே இமேஜோட ஐடி என்னது சேம். மூணுமே ஒண்ணுதான். 3 டிஃப்ரெண்ட் பேர் தான் நம்ம வச்சிருக்கோம். என்னென்ன பேருன்னு பாருங்களேன். ஒன்னு வீக்கெண்ட் இமேஜ் டேக் லேட்டஸ்ட், இன்னொன்னு ஐஆம் மித்ரன் / வீக்கெண்ட் இமேஜ் லேட்டஸ்ட் டேக், இன்னொன்னு ஐஆம் மித்ரன் / லேட்டஸ்ட்க்கு பதில் நம்பர் 7ன்னு வச்சிருக்கேன். எதுக்குங்க இந்த நம்பர் 7ன்னு வச்சிருக்கேன்? இது என்னது? இது நான் அடுத்து நான் உங்களுக்கு வரேன். ஸோ இப்போதைக்கு லோக்கல்ல இதுதான் நான் பில்ட் பண்ணியிருக்கிற இமேஜஸ். இப்போ நான் டாக்கர் லாகின் சக்சஸ் ஆயிடுச்சு, அதனால மறுபடியும் ஒரு தடவை பில்ட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த வாட்டி பில்ட் பண்ணும்போது எனக்கு பில்ட் நம்பர் என்ன வரும்? 8. 7ன்னு இருக்கிறது 8ன்னு வரும். அப்ப எனக்கு இங்க 8ன்னு வரும். எதுக்காக நான் இப்படி டேக் கொடுத்துருக்கேன்? எதுக்காக நம்ம இங்க ஜென்கின்ஸ் ஃபைல்ல இந்த பில்ட் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்கேன்? இதை நம்ம இப்ப கத்துக்கலாம். இங்க நான் இந்த கமாண்டை மட்டும் ரன் பண்ணிடுறேன். பில்ட் நவ் 8வது வாட்டி ரன் ஆகட்டும். நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம்ல நான் போட்டு டீச் பண்ணிடுறேன். ஓகே கஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை 2ஆ பிரிக்கிறோம். 2ஆ பிரிச்சிடுறேன். ஒன்னு என்னன்னா, என்னோட லோக்கல் EC2 மெஷின். இன்னொன்னு என்னன்னா, என்னோட டாக்கர் ஹப். ஓகே, சோ இப்போ நான் இங்க லோக்கல் மெஷின்ல நான் என்ன பண்றேன்னா, இமேஜ் நான் பில்ட் பண்றேன்.
ஒரு இமேஜோட டேக் லேட்டஸ்ட், இன்னொரு ஒரு டேக் என்னது, இன்னொன்னு பில்டு நம்பர். இதுதான் நம்மளோட இது. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2 இமேஜ் வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் நான் பில்டிங் 1 இமேஜ். இந்த இமேஜ் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கலர்ல எடுத்துக்கிறேன், கிரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள இந்த இமேஜ்க்குள்ள கிரீன் கலர்னே வச்சிருக்கேன். இதான் நான் பில்ட் பண்ண போற முதல் இமேஜ். அதுல ஒரு டேக்ன்றது லேட்டஸ்ட், இன்னொரு டேக்ன்றது பில் நம்பர் 7 அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஸோ 7 அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகே டன். அப்படின்னா என்னன்னா இந்த 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 2 இமேஜ்க்குள்ள என்னோட கோடு வந்து உள்ள கிரீன் கலர் ஒரு வெர்ஷன் ஆஃப் கோட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் என்ன பண்றேன், டாக்கர் ஹப்புக்கு நான் புஷ் பண்ணுவேன். அப்ப இது ரெண்டுமே டாக்கர் ஹப்புக்கும் புஷ் ஆயிருச்சு. இது 2 தான் உள்ள இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே டன். இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, என் பைப்லைன் என் டெவலப்பர் அடுத்த நாளும் ரன் பண்ணுவான். அடுத்த நாள் ரன் பண்ணும்போது என்ன எடுத்துக்கோங்க, இப்போ அது கலர் மாறிடுச்சு, புது வெர்ஷன் ஆஃப் த கோடு. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஒரு புதுசா நம்மளுக்கு ஒரு இமேஜ் பில்ட் ஆகும். ஸோ என்ன இமேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது கூட எடுத்துப்பேன். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா, மறுபடியும் ஒரு இமேஜ் நான் என்ன பண்றேன், இது பிங்க் கலர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த இமேஜ். இப்போ நான் என்ன பண்றேன்னா, புதுசா ஒரு பில்டு வீக்கெண்ட் இமேஜ் அப்படின்ற பேர்ல நான் இப்போ கோட் என்னன்னா கிரீன் பிங்க் கலர்ல புது வெர்ஷன் ஆஃப் த கோட் இருக்கு. அதை நான் லேட்டஸ்ட்னு டேக் பண்றேன். லேட்டஸ்ட்ன்ற டேக் பண்றதுனால எனக்கு என்ன ஆகும்னா, என்னோட லோக்கல் மெஷின்ல லேட்டஸ்ட்ன்றது ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ ஓவர் ரைட்ன்றது எனக்கு என்ன ஆகும்னா, என்னோட இந்த பழைய கிரீன் கலர்ன்றது இப்ப லேட்டஸ்ட் டேக்ல ஓவர் ரைட் ஆகி எனக்கு இப்ப இது வந்து கிரீன். அதே மாதிரியே எனக்கு இன்னொன்னு என்ன ஆகும்னா, இப்ப நம்ம அடுத்த வாட்டி ஜாப் ரன் ஆகும்போது இந்த பில்ட் நம்பர் என்னவா இருக்கும், 8. அப்ப எனக்கு இன்னொரு ஒரு டேக் 8ன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு உள்ள பில்ட் ஆகும்போது அப்ப எனக்கு இது 8 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பக்கத்துல ஒரு இமேஜ் இங்க வந்து உட்காந்து கீழே கூட வச்சுக்கலாம். இப்ப எனக்கு இது எதுக்காக நான் இப்படி பண்றேன்றதை நீங்க அப்கமிங் போக போக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அடுத்த ஸ்டேஜ்ல லேட்டஸ்ட்ன்ற டேக் டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணிரு, பில்ட் நம்பர் 8 டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணிரு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, லேட்டஸ்ட்ன்றத புஷ் பண்றதுனால என்னோட லேட்டஸ்ட் கோடு டாக்கர் ஹப்புக்கு புஷ் ஆயிரும். பில்ட் நம்பர் 8ன்றது நமக்கு என்ன ஆகும்னா டாக்கர் ஹப்புக்கு புஷ் ஆயிரும். இதே மாதிரியே அடுத்து நான் வரேன். அடுத்து நான் என்னன்னா, சும்மா எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ல இதே மாதிரியே இன்னொரு ஒரு இமேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு கலர்ல சும்மா ப்ளூ கலர்ல கூட எடுத்துக்கலாம். இப்ப இதை நீங்க தான் சொல்ல போறீங்க. இப்ப நான் 3வது வாட்டி பைப்லைன் ரன் ஆகுறேன். அப்ப எனக்கு புதுசா மறுபடியும் எனக்கு என்ன ஆகுதுன்னா, 3வது வாட்டி ரன் பண்ணும்போது ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். இதோட முதல் நம்ம என்ன பண்ண போறோம், லேட்டஸ்ட்ன்ற டேக் வைக்க போறோம். அப்ப லேட்டஸ்ட்ன்ற டேக் வைக்கிறனால எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு லேட்டஸ்ட்ன்ற டேக் வைக்கிறனால என்னோட கரண்டா இருக்கிற லேட்டஸ்ட் எனக்கு அது ஓவர் ரைட் ஆயிரும். அப்ப கரண்ட் லேட்டஸ்ட் ஓவர் ரைட் ஆகி இனிமே இது வந்து இப்ப அடுத்த வாட்டி இன்னொரு ஒரு டேக் வைக்கணும். அந்த டேக் என்ன நம்பர் வரும், பில் நம்பர் 9. அப்ப எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு 9ன்ற டேக்ல எனக்கு ஒரு இது. சோ எதுக்காக இப்படி நம்ம பண்றோம்னா, நம்ம இது ஒரு நேமிங் கன்வென்ஷன் தான். நேமிங் கன்வென்ஷன் நத்திங் பட் எனக்கு புதுசா தினமும் என்னோட டெவலப்பர் என்ன பண்றான்னா, எனக்கு கோட பில்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதனால எனக்கு என்ன பண்ணணும்னா, லேட்டஸ்டா அடிக்கிற கோடு வந்து லேட்டஸ்ட்னு டேக்ல ஒண்ணு இருக்கணும். அடுத்து பழசு எல்லாமே இந்த 6, 7, 8, 9ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ல எனக்கு அப்டேட் ஆயிட்டே வரணும் அப்படின்ற ஒரு காரணம் நம்ம இந்த மாதிரி செட் பண்றோம். இப்போதைக்கு எனக்கு பைப்லைன் 3 ஸ்டேஜஸ்மே கம்ப்ளீட் ஆயிருச்சு. என் டாக்கர் ஹப் நான் ஓபன் பண்ணனா, ரெஃப்ரெஷ் பண்றேன், நீங்களே பார்க்கலாம். எனக்கு வீக்கெண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல எனக்கு ஒரு இமேஜ் உள்ள வந்துருச்சு. இதுல பாத்தீங்கன்னா 2 டேக் இருக்கு. ஒன்னு லேட்டஸ்ட்ன்ற ஒரு டேக், இன்னொன்னு வெர்ஷன் 8 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னன்னா ஒரு டேக்ல 2 உள்ள இருக்கு. சக்சஸ். அப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம டேக நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம எதுக்காக இந்த டேக் நம்ம வச்சிருக்கோம். ஸ்டில் எனக்கு இன்னும் புரியல, இந்த டேகிங் கன்வென்ஷன் கன்ஃபியூசிங்கா இருக்கா, நோ ப்ராப்ளம். நம்ம டிப்ளாய் பண்ணும்போது உங்களுக்கு இதோட யூஸ் கேஸ் உங்களுக்கு புரியும். ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்றேன், திஸ் இஸ் மை டாக்கர் ஹப். நம்ம சக்சஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்மளோட ஸ்டேஜஸ் விச் இஸ் பில்ட் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பப்ளிஷ் ஸ்டேஜ்ன்றதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனல் ஸ்டேஜ் டிப்ளாய்னு ஒண்ணே ஒன்று தாங்க இருக்கு.
அதை நம்ம Kubernetesல டிப்ளாய் பண்ண போறோம். ஸோ அப்போ டிப்ளாய் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? Let us configure the final stage which is deploy on Kubernetes. அது ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு Kubernetes cluster வேணும். நம்ம கிட்ட Kubernetes cluster இருக்கானா? நம்ம கிட்ட ஒரு Kubernetes cluster கிடையாது. அப்ப Kubernetes கிளாஸ்ல நம்ம பண்ண ஆக்டிவிட்டிஸ் குவிக்கா நான் என்ன பண்றேன்? ஒரு Kubernetes cluster நான் கிரியேட் பண்ண போறேன். நம்ம இந்த கிளஸ்டரை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்? இது வரைக்கும் நான் ஒரு ஹோல்டு போட்டுறேன். மீனிங் நான் சோஃபார் இது வரைக்கும் நான் பேசின விஷயங்கள்ல எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் டூ ஆஸ்க் மீ ஆர் எல்ஸ் வி ஆர் குட் வித் த கரண்ட் செக்மெண்ட் ஸ்டெப் நம்பர் 4. நம்ம ஸ்டெப் நம்பர் 5 என்ன பண்ண போறோம்னா நம்ம Kubernetesல டிப்ளாய் பண்ண போறோம். So any doubts so far? Yes, அந்த Working directory Python 3.9 பேஸ் இமேஜ்ல /code உள்ள இருக்கறனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். நம்ம மேல ரன் கமாண்ட்ல mkdir னு போட்டு அந்த டைரக்டரி கொடுத்துட்டு அடுத்து வர்க்கிங் டைரக்டரி அதை செட் பண்ணணும். அப்புறம் தான் வரும். ஆன்லைன் கிளாஸ் யாரோ பேசுனீங்களே, சொல்லுங்க. மித்ரன் இன்னொரு சின்ன டவுட். சொல்லுங்க யாரா ஒருத்தர். ஹலோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா வேற வேற சர்வர்ல தான் மார்க்கெட்ல. ஸோ நம்ம இப்போ எல்லாமே ஒரே சர்வர்ல தானே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் சர்வர் மாறுச்சு அப்படின்னா அந்த மாதிரி அந்த சர்வர் நம்பர் அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இது வந்து உங்களுக்கு என்னன்னா, இது நான் ICU கிளாஸ்ல உங்களுக்கு இங்க நம்ம இது சொல்லி கொடுப்பாங்க. ஒன் செகண்ட், லெட் மீ கெட் தட். என்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு. ஜென்கின்ஸ் ஃபைல் ஓப்பன் வித் நோட்பேட் ரிசோர்ஸ் டைப். இப்போ நீங்க கேட்குற டாபிக் வந்து எங்கன்னா ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட். சரி, இப்போ நீங்க சொல்றது எனக்கு இப்போ சப்போஸ் ஒரு டூல் ஒவ்வொரு மெஷின்ல இருக்கு, அப்ப என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் எனின்னு சொன்ன பாத்தீங்களா? எனின்றது பதில் ஏஜென்ட் நன்னு கொடுப்பீங்க. அப்படின்னா எனக்கு இப்போதைக்கு நான் எந்த மிஷின் நான் செலக்ட் பண்ணல. அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் நீங்க கிளியர் பண்ணும் போதும் அந்த ஸ்டேஜுக்கு அடியில ஏஜென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்க அந்த ஏஜென்ட்டோட நீங்க மாஸ்டர் ஸ்லேவ் செட் பண்ணும்போதே ஒரு லேபிள் கொடுப்பீங்க பாத்தீங்களா? அப்ப இங்க லேபிள் கொடுப்பீங்க. அப்ப அந்த மாதிரி என்னோட முதல் ஸ்டேஜ் ஒரு மிஷின்ல ரன் ஆகும், ரெண்டாவது ஸ்டேஜ் இன்னொரு மிஷின்ல ரன் ஆகும், மூணாவது ஸ்டேஜ் நீங்க எனின்னு கொடுத்துக்கலாம், எங்க வேணா ரன் ஆகும். அந்த மாதிரி அப்படி நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே மித்ரன், தேங்க்ஸ். மித்ரன், இப்ப ஜென்கின்ஸ் பர்மிஷன் கொடுத்தோம்ல பாஸ்வேர்ட் ரிசால்வ் பண்றதுக்கு, திருப்பி சொல்லுங்க. நம்ம ஜென்கின்ஸ் பர்மிஷன் ரிசால்வ் பண்ணோம்ல, அது வந்து நம்ம அது எங்க கொடுக்கணும்? ஜென்கின்ஸ் ஆல் ஈக்குவல் டு ஆல், அதுக்கப்புறம் நோ பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு இந்த இடத்துல. அது எந்த பார்ட்னு மட்டும் சொல்லுங்க. இங்க இந்த ஃபைல். அந்த ஃபைலுக்குள்ள எந்த லைன்ல வேணா கொடுக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு காலியான இடத்துல இதை வச்சு. மித்ரன், சொல்லுங்க. நீங்க அந்த URL வந்து க்ளோன் பண்ணீங்களா? அப்போ வந்து ஜென்கின்ஸோட ஃபைல் பாத் வேர் லிப் ஜென்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் அதுல வந்து லேண்ட் ஆயிருமா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்டிங்ல? ஆமாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிட் ரன் பண்ணும்போது தானே சொல்றீங்க? ஆமா ஆமா. ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன பைப்லைன் ஜாப் ரன் பண்ணாலும் அந்த கிட்டப்ல இருந்து வர கோட் எல்லாமே ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரியில தான் வந்து விழுகும். ஓகே ஓகே. அதுக்கு ஒரு நேம் கொடுத்தீங்களா? அதுக்கு இன்னொரு ஹெட்டிங் கொடுத்தீங்களா? என்ன இந்த இதுக்கு? அந்த ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரி கொடுத்த நேம் வந்து நம்மளோட ஜென்கின்ஸோட ஜாப் நேம். ஓகே 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 ஓகே. இந்த பேர்ல தான் அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். மித்ரன், பட் ஆனா இப்போ அந்த பில்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம ரன் பண்றப்போ அந்த டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணீங்க இல்லையா, அதுல வந்து அந்த டாட்ன்றது கொடுக்கல, அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குமா? இதான் டாக்கர் ஃபைல், அதுக்கு எப்படி தெரியும்? டாட்னா கொடுக்காம தான் டாக்கர் பாத்தே கொடுத்துட்டேனேங்க. ஸோ என் டாக்கர் ஃபைல் எங்க இருக்குன்ற பார்த்து கொடுத்துருக்கேன். டாட்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்ன டைரக்டரி நமக்கு தெரியாதப்ப எக்ஸாக்டா பார்த்தே கொடுக்கறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதனால நான் எக்ஸாக்ட் பார்த்து இங்க தான் டாக்கர் ஃபைல் இருக்கு, இங்க இருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே. ஆனா இப்போ வந்து நம்ம வந்து மேனுவலா அந்த இடத்துல வந்து டாக்கர் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? பட் ஆனா இப்போ ஒரு இமேஜ் நியூவா புல் ஆகுதுன்னா அந்த இடத்துல டாக்கர் ஃபைல் ஆல்ரெடி இருக்கு, அதுல அது எப்படி அப்போ வரும்? இப்போ நம்ம டாக்கர் ஃபைல் தான் கிட்டப்ல வச்சிட்டோமே. டாக்கர் ஃபைல் நான் கிட்டப்லயே வச்சிட்டனால
பைப்லைன் ரன் ஆகும்போது கிட்டப்ல இருந்து டாக்கர் ஃபைல புல் பண்ணி ஜென்கின்ஸோட இந்த டைரக்டரியில அது வச்சிருது. அப்ப இங்க இருந்து அந்த டாக்கர் ஃபைல் எடுத்து அதை பில்ட் பண்ணிடுதுங்க. ஓகே. கிட்டப் எங்க இருக்கு? கிட்டப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே கைஸ். ஸோ இதை நான் அகைன் உங்களுக்கு இந்த டேகிங் நான் சொல்லித்தரேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் தான். நம்ம வெறும் குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், let me go to DevOps Kubernetes classes. அதில் Kubernetes இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு Kubernetes கிளாஸ்ல எடுத்திருப்பாங்க. அதை நான் என்ன பண்ணிடுறேன், ரொம்ப சிம்பிளாக ஃபர்ஸ்ட் Ubuntu Linux மெஷின் இருக்கா, இருக்கு. AWS அக்கௌண்ட் இருக்கா, அதுவும் இருக்கு. பைனரி kubectl தான் வேணும். ஸோ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த காப்ஸ் பைனரி இதை நான் என்ன பண்ணிடுறேன், இதை காப்பி, என்னோட குட்டி எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ ரூட் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ரூட்ல இருந்து தான் காப்ஸ்ன்ற டூல் இன்ஸ்டால் பண்றேன், அதை டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ணதை பர்மிஷன் கொடுத்துட்டு இப்போ நீங்களே பார்க்கலாம், காப்ஸ்ன்ற ஒரு டூல் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பர்மிஷன் இல்லை, பர்மிஷன் கொடுத்துட்டேன். பர்மிஷன் எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷன் வந்துருச்சு. அதை நான் ரன் பண்றதுக்காக யூசர் லோக்கல் பின்ல வச்சிடுறேன், மூவ் பண்ணிட்டேன். ஸோ தட் யூசர் லோக்கல் பின்ல போயிடுச்சு. இனிமே நான் காப்ஸ்ன்ற கமாண்ட் கொடுத்தா ரன் ஆகும். டன். ஸோ சேம் kubectl கமாண்ட் கொடுத்தா ரன் ஆகாது, ஏன்னா kubectl இல்லை. kubectl கமாண்ட் நாட் ஃபவுண்ட். அப்ப என்ன பண்றேன், kubectl டவுன்லோட் பண்றேன். எப்படின்னா புட்டி மாதிரிங்க, நம்ம புட்டி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணி டைரக்டா ரன் பண்ணுவோம். எக்ஸிக்யூட்டிபிள் மாதிரி அதே தான் kubectl இந்த காப்ஸ் ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, டவுன்லோட் பண்ணிடுறேன் kubectl ஃபைல, கர்ல் கமாண்ட் போட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணதை ரன் பண்றதுக்கான ரன் பண்ற பர்மிஷன் கொடுத்துட்றேன். பர்மிஷன் கிரீன் கலர் ஆயிடுச்சு, பர்மிஷன் வந்துருச்சு. இதை நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ நார்மலா உங்களோட விண்டோஸ்ல நீங்க ஏதாவது ப்ரோக்ராம் ஃபைல், சாரி, நீங்க ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா எங்க இன்ஸ்டால் ஆகும் டிஃபால்ட் பார்த்து, சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ். அதே மாதிரி லினக்ஸ்ல நீங்க ரன் பண்ற அப்ளிகேஷன்லாம் எங்க உட்காரும்னா யூசர் லோக்கல் பின். அவ்வளவுதான். அந்த இடத்துல நான் மூவ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் kubectl கமாண்ட் கொடுக்கும்போது கமாண்ட் நாட் ஃபவுண்ட். ஆனா இப்போ இதுவே kubectl கமாண்ட் கொடுத்தனா கமாண்ட் ஒர்க் ஆகுது. மீனிங் அந்த கமாண்ட் என்னன்னு புரிஞ்சு அதுக்கான தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன், ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குதுங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு kubectl உள்ள வந்துருச்சு, காப்ஸும் கமாண்டும் உள்ள வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னா, ஒரு IAM யூசர் வேணும். சொல்லுங்க. ரியல் டைம்ல காப்ஸ் தான் யூஸ் பண்றாங்களா இல்ல EKS அந்த மாதிரி? நீங்க ரெண்டுமே யூஸ் பண்ணலாங்க. இது ரைட், எது ராங்னு ரெண்டுமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஃபிஷியல் குபர்னெட்டிஸோட டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்றேன். குபர்னெட்டிஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதுல டாக்குமெண்டேஷன் போயிட்டு சைட்லேயே பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், இன்ஸ்டாலிங் குபர்னெட்டிஸ் வித் டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ். இதை நான் கிளிக் பண்ணாலே கியூபேடியம், காப்ஸ், கியூஸ்ப்ரே. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் கிளஸ்டரை கிரியேட் பண்றதுக்கு காப்ஸ்ன்றது இட் இஸ் அ அப்ரூவ்டு ஆப்ஷன் தான். காப்ஸ் யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது, நீங்க EKS யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. உங்களோட சாய்ஸ் தான், நீங்க எது யூஸ் பண்றீங்க. ரைட் அண்ட் ராங் ஆன்சர்னு கிடையவே கிடையாது. நீங்க போயிட்டு என் கம்பெனில காப்ஸ் தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அதான் ஆன்சர். நீங்க எங்க கம்பெனில EKS தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா அதான் ஆன்சர். ஏன்னா அஃபிஷியலா அவங்களோட குபர்னெட்டிஸ் வெப்சைட்லயே காப்ஸ்ன்றது இட்ஸ் அன் ஆட்டோமேட்டட் கிளஸ்டர் ப்ரொவிஷனிங் டூல், இதை வச்சு நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்கன்னு தானே சொல்றாங்க. ஃபார் ப்ரொடக்ஷனுக்கு, நான் ப்ரொடக்ஷனுக்கு, லேர்னிங்க்கு தான் நீங்க மினி கியூப் அந்த மாதிரிலாம் நீங்க போய்க்கலாம். ஸோ லேர்னிங்காக. பட் ரியல் டைம்னாலே காப்ஸ்ன்றது இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர் தான். காப்ஸ் அந்த ரெண்டு மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட் இப்ப சொன்னீங்கல்ல? இல்லைங்க, ரெண்டுமே நீங்க எப்படி கிளஸ்டர் கிரியேட் பண்றீங்கன்றது ஒரு ஆப்ஷன் தான். காப்ஸ்ன்றது டெரஃபார்ம் யூஸ் பண்ணும், கியூப்ஸ்ப்ரே ஆன்சிபிள் யூஸ் பண்ணும் பிஹைண்ட் த சீன்ல. கியூபேடியம் வந்து நீங்க மேனுவலா ஒவ்வொரு மெஷின்ல போயிட்டு அந்த கியூபேடியம் கமாண்ட்ஸ் ரன் பண்ணி கிளஸ்டர் ஜாயின் பண்ணும்.
எப்படி கிரியேட் பண்றீங்கன்றது டிஃப்ரெண்ட் வே. இதுல நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. AWS கன்சோல் இருக்கு. இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், IAM. ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் யூசர் யாருன்னா வீக்கெண்ட் ப்ராஜெக்ட் யூசர். நெக்ஸ்ட் அவருக்கு பாலிசிஸ்லனா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் எல்லாத்துக்கும் எல்லா ரிசோர்ஸுக்கும் அலவ். ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் யூசர். யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அந்த யூசருக்கு நான் என்ன பண்றேன், ஒரு ஆக்சஸ் கீ ஜெனரேட் பண்றேன். ஸோ இதெல்லாமே IAM கிளாஸ்லேயே பண்ணியிருப்பீங்க. ஒரு யூசரு, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் பர்மிஷனு, ஆக்சஸ் கீழ CLI ஆக்சஸ்க்காக நான் ஒரு ஆக்சஸ் கீ ஜெனரேட் பண்றேன். நெக்ஸ்ட் கிரியேட் ஆக்சஸ் கீ. ஒரு ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்துடுச்சு. இதெல்லாம் என்னோட நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு IAM யூசரும் ரெடி. இப்ப IAM யூசரை கான்ஃபிகர் பண்ண சொல்றாங்க AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்ட்ல. AWS கான்ஃபிகர் போட்டா ஒர்க் ஆகல, ஏன்னா AWS கமாண்ட் இல்ல, நாட் ஃபவுண்ட். ஸோ அப்போ AWS CLI நான் இன்ஸ்டால் பண்ணேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னா அதுக்கு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இருக்கு. இங்கேயே நான் AWS CLI-க்கான நேத்து தான் வச்சேன். ஓகே, இங்கேயே கமாண்ட்ஸ் இருக்கு AWS CLI பண்றதுக்கு. டிப்ளாய் டு குபர்னெட்டிஸ்ல AWS CLI இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக தான் ஹெட்டிங் இருக்கு. ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கமாண்டு. என்டர். நெட்ல இருந்து AWS CLI அதே மாதிரியே ஜிப் ஃபைல டவுன்லோட் பண்ணிட்டேன். ஜிப் ஃபைல அன்சிப் பண்றேன். சார் அன்சிப் கமாண்ட் ஒர்க் ஆகாது. அதாவது முதல்ல அன்சிப்ன்ற கமாண்டை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். sudo apt install unzip. அந்த ஜிப் ஃபைல அன்சிப் பண்றேன். அதே மாதிரியே நம்ம எப்படி காப்ஸ யூசர் லோக்கல் பின்னுக்கு அமிச்சோமோ அதே மாதிரியே இங்கேயும் யூசர் லோக்கல் பின்ல இதை இன்ஸ்டால் பண்ணிரு. இப்போ நீங்க AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்டை ரன் பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகும். So let me give the access key, secret access key, AP-south-1 JSON. அப்படியே இங்க நான் ரீட்மி ஃபைல்ல கொடுத்திருக்கிற இந்த கமாண்ட் அப்படியே பிளைண்டா காப்பி பேஸ்ட் பண்ணுங்க ஒரு லைனா. அப்புறம் இதெல்லாமே நீங்க AP சவுத் JSONலாம் நீங்க ஆல்ரெடி கொடுத்தது தான். இதை செட் பண்ணி முடிச்ச உடனே டெஸ்ட் பண்றதுக்கு AWS S3LS. ஏதாவது உங்களுக்கு அவுட்புட் வருதுன்னா, ஒரு பக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது, இல்லை AWS IAM லிஸ்ட் யூசர்ஸ் மாதிரி ஏதாவது CLI கமாண்ட் கொடுத்து அவுட்புட் வந்துச்சுன்னா, ஓகே IAM லிஸ்ட் யூசர்னு கொடுத்தோன்னே மொத்தமா 4 யூசர் இருக்குன்னு சொல்லிட்டு வருது. அவுட்புட் வந்தாலே கனெக்ஷன் சக்சஸ்ன்னு அர்த்தம். அப்ப நம்ம டாக்குமெண்டேஷன் பிரகாரம் AWS கான்ஃபிகர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கீஸ்லாம் நம்ம தேவை. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஆக்சஸ் கீ ஐடியை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே நீங்க Kubernetes கிளாஸ்ல பண்ண விஷயங்கள் தான். அதான் நான் குவிக்கா ஜஸ்ட் ஐம் ஸ்கிம்மிங் த்ரூ இட். ஸோ காப்பி இங்க பேஸ்ட். ஸோ அப்போ 2 ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. IAM கான்ஃபிகர் பண்ணியாச்சு, சீக்ரெட் கீயும் செட் பண்ணியாச்சு. ஒரு S3 பக்கெட் வேணும். நான் ஆல்ரெடி ஒரு S3 பக்கெட் இருக்கு, அந்த பக்கெட்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ விச் இஸ் காப்ஸ்ன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு கிளாஸ்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதுவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்க ஒரு எம்டி பக்கெட் கிரியேட் பண்ணிக்கோங்க. SSH keygen ஒரு கமாண்ட். ஸோ திஸ் வில் ஜென்ரேட் அ பப்ளிக் கீ அண்ட் அ பிரைவேட் கீ. ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது ஃபார் Kubernetes மாஸ்டர் ஸ்லேவ் கனெக்ஷன், அதுவுமே ரெடி. மீதி உங்க கிளஸ்டருக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. நான் வச்சிருக்க பேரு மித்ரன் K8 லோக்கல் அண்ட் உங்களோட பக்கெட்டோட இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க. இங்க பக்கெட்டோட பேரு காப்ஸ் பக்கெட் மே 2024. அவ்வளவுதாங்க, எல்லாமே ரெடி. எனக்கு என்னோட AP ஜோன்ல எனக்கு ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணிருன்னு சொல்லிட்டு நான் கமாண்டை கொடுத்தேன்னா
எனக்கு ஒரு கிளஸ்டர்ன்றது என்னன்னா எனக்கு கிரியேட் ஆகும். இது இப்போதைக்கு டெராஃபார்ம் தான் இன்டர்னலா யூஸ் பண்ணுது. நம்ம டெராஃபார்ம் படிக்கணும்னு அவசியம் இல்லை இது யூஸ் பண்றதுக்கு. இன்டர்னலா டெராஃபார்ம் வச்சு தான் இந்த காப்ஸ்ன்ற டூலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இட் வில் ரன் சம் கமாண்ட்ஸ் என்னென்னலாம் என்ன விபிசி சப்நெட்ஸ் செக்யூரிட்டி குரூப்ஸ் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம்னா எனக்கு கிரியேட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண போறேன்னு ஒரு என்டையர் லிஸ்டே காமிக்கும். ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மொத்த லிஸ்ட்டும் வரட்டும். ஏன்னா அதுக்கப்புறம் அதை நீங்க ஓகே பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் கிரியேட் ஆயிருங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ரன்னிங் ஓகே. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவுட்புட் வந்துருக்கு. நீங்க டெராஃபார்ம்ல என்னென்னலாம் கிரியேட் பண்ண போறீங்கன்னு ஒரு லிஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே வருது. ஓகே எல்லாமே கிரியேட் பண்ணு ஆல் குட் தான். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா நீங்க வேணும்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஒரு மாஸ்டர் ஒரு ஒர்க்கரே போதும். இது அப்படியே காப்பி பேஸ்ட் என்டர். எனக்கு ஒரு குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் மினிமம் 10 மினிட்ஸ் ஆகும். எனக்கு அது கிரியேட் ஆகுறதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ்ல அது கிரியேட் ஆகி இருக்கட்டும். கேப்ல நம்ம இந்த பைப்லைன்ல வேற என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பேசிடுறேன். அண்ட் அது கூடவே நம்ம இப்போ டிப்ளாய் டு குபர்னெட்டிஸ்ல அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த டாக்குமெண்டேஷனும் ஏடபிள்யூசில இன்ஸ்டலேஷன் அதையும் நான் என்ன பண்ணிடுறேன் இங்க அப்டேட் பண்ணிடுறேன். இன்ஸ்டால் காப்ஸ் இன்ஸ்டால் kubectl. ஸோ நம்ம இங்க என்னென்னலாம் பண்ணணும் ஒரே டாக்குமெண்டேஷன் ஸோ தட் நீங்க பல டாக்குமெண்ட் ரெஃபர் பண்ண வேணாம். ஸோ இந்த கேப்ல சப்போஸ் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா நான் குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நான் கிரியேட் பண்ணதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுனாலுமே யூ கேன் டூ ஆஸ்க் மீ. பிரதர் இந்த காப்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல